மாசலாம் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். நானும் மிஸ் பண்ண மாட்டேன். முக்கியமா தவக்காலத்தோட சண்டே மாசலாம் நான் மிஸ்ஸே பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? அது ஒரு சஸ்பென்ஸ். என்ன ரொம்ப பக்தியோ? அப்படிலாம் இல்ல. என்ன சஸ்பென்ஸ்? சீக்கிரம் சொல்லு. ஐ அம் சோ ஈகர். சரி சொல்றேன். தவக்காலத்தோட சண்டே மாசம்லாம் ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். அதான் சஸ்பென்ஸ். அப்படியா? பிஷப் தாத்தா, எனக்கு ஒரு டவுட் கேளுங்க. லெவின் சொன்ன மாதிரி தவக்காலத்தோட ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிலாம் சீக்கிரமா முடிஞ்சிருமா? என்ன நீங்க சொல்றதும் சரிதான். ஏன் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? இப்ப வழக்கமா நம்ம ஞாயிறு திருப்பலியில எது அதிக டைம் எடுக்குது? நிறைய பாட்டு பாடுறோம் இல்லையா? முதல்ல ஆண்டவரே இருக்கும் ஆயிரம் ஒன் பாடுவோம். தீர்த்தம் தெளிக்கும் போது ஒரு பாட்டு பாடுவோம். அப்புறம் உன்னதங்களிலே அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாட்டு வரும். அப்புறம் தூயவர். இப்ப இதெல்லாம் பாடுவோம். தவக்காலத்துல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆடம்பரங்கள் இல்லாமல் எளிமையா நம்முடைய வழிபாடு அமையணுன்றதுக்காக நம்ம திரு அவை என்ன சொல்லுகிறது? தவக்கால திருப்பலிகளில, ஞாயிறு திருப்பலியிலும் சரி, வார திருப்பலியிலும் சரி, உன்னதங்களிலே அப்படின்றது சொல்ல வேணாம் அல்லது பாட வேணாம். அதே மாதிரி அல்லேலூயா என்ற அந்த கீதம் பாட வேண்டாம் என்று சொல்லுது. அப்போ இது ரெண்டு, அதே போல தூயவர் கூட பாடாம அதை ஜெபிக்கிறோம். அதனால இந்த பகுதிகள்லாம் குறையிறதுனால திருப்பலியினுடைய நேரம் குறையுது. இன்னொரு காரணம் உண்டு. பழைய காலத்துல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமையில திருப்பலி முடிச்சுட்டு ஒரு சிலுவு பாதை செய்வாங்க எல்லாரும் சேர்ந்து, வெள்ளிக்கிழமை செய்யற மாதிரியே. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நிறைய பேர் வர்றதுனால அதுக்கும் டைம் சேர்த்தி அந்த திருப்பலியை கொஞ்சம் ஷார்ட் பண்ணுவாங்க. அதனால திருப்பலியில் எதுவும் விடப்படுறதில்ல. ஆனா இந்த பகுதிகள் மட்டும், உன்னதங்களிலே, அல்லேலூயா, இந்த பகுதிகள் தவக்கால் திருப்பலியில இல்லாதனால ஞாயிறு திருப்பலி அதனால சீக்கிரம் திருப்பலி முடிச்சுட்டு வந்துடணும், அதனால நாம் போறோம், அந்த ஆர்வம் வேண்டாம். அந்த திருப்பலியில முழுமையா பங்கேற்று ஜெபிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட நம்ம திருப்பலிக்கு போறது நல்லது. செய்வீங்கல்ல? செய்வோம் தாத்தா.